Concepts of physics textbook la irundhu electromagnetic induction topic la objective one type questions paakalam parunga. First question, a rod of length L rotates with a small but uniform angular velocity omega about its perpendicular bisector. A uniform magnetic field B exists parallel to the axis of rotation. The potential difference between the center of the rod and an end is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரலா ஒரு ராட் எடுத்துக்கிட்டு அந்த ராடுடைய ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு எண்டை இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகால ரொட்டேட் பண்ணா லெங்த் ஆஃப் தி ராட் எல் எடுத்துக்கிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க பின்னு எடுத்துருந்தோம்னா ஃபார்முலா வந்து ஆக்சுவலா ஆஃப் பி எல் ஸ்கொயர் ஒமேகா, இதுதான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அக்ராஸ் தி எண்ட்ஸ் ஆஃப் தி ராட் வந்திருக்கும். ஆனா இங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ராட் எடுத்துக்கிங்க, இது வந்து எபோட் தி ஆக்சிஸ் பாசஸ் த்ரூ சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு ராட் ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் சென்டர்னு எடுத்துங்க, எண்ட் பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்போ எபோட் சென்டர் இது ரொட்டேட் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எண்ட் ஏவை மட்டும் ரொட்டேட் பண்றாங்க வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. அப்படின்னா இந்த லெங்த் எவ்வளவு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா L/2 வந்திருக்கும். அப்ப இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஃபார்முலா B ஆஃப் இன்டு B இன்டு எல் ஸ்கொயர் பண்ணலாம். எல் வந்து எஃபெக்டிவ் லெங்த் இங்க L/2 எடுத்துக்கணும். அப்போ வந்து L/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துங்க இன்டு ஒமேகான்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க 2 ஸ்கொயர் வந்து 4 இன்டு இந்த 2 வந்து 8 ஆயிரும். ஸோ தட் 1/8 இந்த B அப்படியே எடுத்துங்க, எல் ஸ்கொயர் எடுத்துங்க, இந்த ஒமேகா எடுத்துங்கப்பா. ஸோ அப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அக்ராஸ் இட்ஸ் சென்டர் அண்ட் எண்ட் என்ன பாத்தீங்கன்னா 1/8 BL ஸ்கொயர் ஒமேகா. ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A rod of length L rotates with a uniform angular velocity omega about its perpendicular bisector. A uniform magnetic field B exists parallel to the axis of rotation. The potential difference between the two ends of the rod is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, போன கொஸ்டின்னா ஒரு ராட் அப்படியே எடுத்துக்கிறோம், எபோட் இந்த ஆக்சிஸ் ரொட்டேட் பண்றோம், இந்த பாயிண்ட் சென்டர்னு எடுத்துங்க, எண்ட் வந்து இந்த எண்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டு இந்த எண்ட் பின்னு எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த வெலாசிட்டி C to A பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுங்க. அப்போ C to B இருக்கிற வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் ரொட்டேட் ஆகும்போது. அப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டைரக்ஷன் சொல்லிடலாம். எப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணிக்கிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்க நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா, சும்மா வந்து இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கு சொல்லலாம், parallel to ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்க parallel to ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் B இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ வெலாசிட்டி வந்து அதாவது மோஷன் ஆஃப் தி ராட் வந்து தம் ஃபிங்கர் வச்சுக்கிங்க. ஃபீல்டை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா, ஃபீல்டு வந்து 4 ஃபிங்கர் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த C to A இருக்கு பாருங்க, C to A கண்டக்டருக்கு இன்டியூஸ்டு கரண்ட் A to C, இன்டியூஸ்டு இஎம்எஃப் A to C இருக்கு. கரெக்டுங்களா? அதே மாதிரி B to C ராட் பார்த்தோம்னா மோஷன் இன்சைட் வந்து ஃபீல்டு வந்து அப்போர்ட் அப்படியே எடுத்துங்க. அப்போ இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து B to C வந்திருக்கு. அப்போ ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டைரக்ஷன் C to Aவும் C to Bயும் புரிஞ்சிருச்சு. அப்போ C to A எப்படி இருந்தது டைரக்ஷன், இன்டியூஸ்டு இஎம்எஃப் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது C to A இருந்ததுனால அது சோர்ஸ் மாதிரி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இந்த டைரக்ஷன்ல இஎம்எஃப் இருக்குன்னு எடுத்துக்கங்க. அதே மாதிரி இந்த C to B பார்த்தோம்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் B to C இருந்துச்சு இல்லைங்களா, அப்படின்னு இருந்துச்சு. அப்படின்னா இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டைரக்ஷன் புரிஞ்சு. இப்போ பாருங்க, பாயிண்ட் A வந்து லோ பொட்டன்ஷியல், அதே மாதிரி பாயிண்ட் B லோ பொட்டன்ஷியல். பாயிண்ட் A உடைய பொட்டன்ஷியல் பாயிண்ட் B பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கு, அதனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம B ல இருந்து A போகும்போது இங்க இந்த இஎம்எஃப் வந்து இது வந்து இஎம்எஃப் டைரக்ஷன் மூவ் பண்றோம். ஸோ தட் இந்த இஎம்எஃப் பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க. அதே C to A போகும்போது இஎம்எஃப் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா நம்ம மூவ் பண்றோம். கரெக்டுங்களா? அதனால இந்த இஎம்எஃப் வந்து நெகட்டிவ் எடுத்துக்கலாம், டோட்டல் இஎம்எஃப் 0 வந்துருது. அதனால வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரலா பாருங்க, இங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து இருக்கிற மாதிரி லோ பொட்டன்ஷியல் அட் A, அதே மாதிரி லோ பொட்டன்ஷியல் அட் B, ஏலையும் B சேம் பொட்டன்ஷியல், ஸோ தட் கேன்சல் 0 வந்துருது அப்படின்னு நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Consider the situation shown in the figure. If the switch is closed and after some time it is opened again, the closed loop will show அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது இங்க கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கரண்ட் கேரிங் ஒயர் மாதிரி இதை அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா
இந்த கரண்ட் கேரிங் வயர்னால இதுல ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன்ல வரும்னா அவுட் ஆஃப் தி லூப்னு வரும். ஃபீல்டு அவுட் ஆஃப் தி லூப்னு வந்திருக்கும் பை யூசிங் ரைட் அண்ட் தம்ப். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கரண்ட் டைரக்ஷன் வந்து இங்க கரண்ட் எந்த டைரக்ஷன் தானே இப்படி வந்திருக்கும், கரண்ட் டைரக்ஷன் இப்படி தானே வருது. அப்போ கரண்ட் டைரக்ஷன் இருக்கிற இதுல தம் ஃபிங்கரை வச்சுக்கிட்டு கர்ல் ஆஃப் ஃபிங்கரை வந்து மேக்னிஃபைங் டைரக்ஷன் வச்சிங்கன்னா அங்க பாருங்க இந்த சைட்ல இருக்கிற ஒயர் கரண்ட் வந்து டவுன்வோர்டு இருக்கு தம் ஃபிங்கர், ஃபீல்டு வந்து அவுட்வோர்டு வருது. அப்போ ஃபீல்டு வந்து அவுட்வோர்டு வருது கரெக்டுங்களா. ஸோ அப்போ ஃபீல்டு வந்து நம்ம அவுட்வோர்டு ஆன மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபீல்டு அவுட்வோர்டு எப்படி மார்க் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டாட் வச்சிட்டோம்னா ஃபீல்டு அவுட்வோர்டு இருக்கு. இப்போ வந்து கீயை க்ளோஸ் பண்ணும்போது கீ க்ளோஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, கீ க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும் இந்த லூப்ல. அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கும். அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்போஸ் தி காஸ் தட் ப்ரொடியூஸ்ட் இட்னு வரணும். புரியுதுங்களா. அப்போ அப்போஸ் தி காஸ் தட் ப்ரொடியூஸ்ட் இட் வரணும்னா அந்த ஃபீல்டு வந்து அவுட்வோர்டு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது எப்படி இன்டியூஸ்டு கரண்ட்னால ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அது அப்போஸ் பண்ற மாதிரினா இன்வர்டுன்னு இருக்கும். அப்போ இன்வர்டுன்னு இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு அப்போஸ் பண்ற மாதிரி வந்துருது. அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட்னால ஃபீல்டு வந்து நமக்கு இன்வர்டு இருக்கணும். இன்டியூஸ்டு கரண்ட்னால ஃபீல்டு இன்வர்டு இருக்கணும்னா அப்போ ஃபீல்டு டைரக்ஷன் இன்வர்டு வச்சுட்டு கர்ல் ஆஃப் ஃபிங்கர் கிவ்ஸ் என்ன பண்ணிடலாம் கரண்ட் எடுத்துக்கலாம். அப்போ கரண்ட் என்ன வருது கிளாக் வைஸ் டைரக்ஷன் வருது. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீயை வந்து ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுங்களா, கீயை வந்து க்ளோஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து கிளாக் வைஸ் வரணும் புரிஞ்சு. அடுத்து கீயை வந்து ஓப்பன் பண்ணிடும். கீ ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும், அப்போ ஃபீல்டு டிக்ரீஸ் ஆயிரும், அப்போ ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது எப்படி இருக்குன்னா அப்போஸ் தி காஸ்னா அந்த டிக்ரீஸ் ஆகிறத டிக்ரீஸ் பண்ணாம இருக்கணும். அப்ப டிக்ரீஸ் ஆகிறத டிக்ரீஸ் பண்ணாம இருக்கணும்னா இன்டியூஸ்டு கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற ஃபீல்டு வந்து ஆல்ரெடி எந்த டைரக்ஷன்ல ஃபீல்டு இருக்கோ அந்த டைரக்ஷன் இருக்கணும். அப்போ அவுட்வோர்டு இருந்திருக்கணும். அப்படின்னா வந்து ஃபீல்டு அவுட்வோர்டு இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து அவுட்வோர்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னா கரண்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பாருங்க, solve the previous question if the closed loop is completely enclosed in the circuit containing the switch அப்படின்றாங்க. அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இந்த லூப் வந்து உள்ள வச்சிருக்கோம். அப்போ லூப்பை வந்து நம்ம உள்ள வச்சுட்டோம்னா இந்த லூப்பை இப்படி உள்ள வச்சிருக்கோம்னா அப்போ வந்து ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் கேரிங் வயர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கரண்ட் கேரிங் பார்ட்னாலையும் ஸ்ட்ரைட் கண்டக்டர்னாலையும் ஃபீல்டு வந்து இன்வோர்டே இருக்கும். அப்படின்னா தேர்ட் கொஸ்டின்ல ஃபீல்டு அவுட்வோர்டு இருந்துச்சு. இந்த ஃபோர்த் கொஸ்டின்ல வரும்போது ஃபீல்டு ப்ரொடியூஸ் பை திஸ் லூப் வந்து இன்வோர்டுன்னு வருது. அப்படின்னா வந்து இந்த நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணமோ ஆன்சர்ல அப்படியே ஆப்போசிட்டா வந்துடும். ஏன்னா அங்க ஃபீல்டு டைரக்ஷன் வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு இன்வோர்டு வந்திருக்கு, சாரி தேர்ட் கொஸ்டினுக்கு அவுட்வோர்டு வந்திருக்கு, ஃபோர்த் கொஸ்டினுக்கு இன்வோர்டு வந்துருது. ஏன்னா லூப் உள்ள வைக்கும்போது ஃபீல்டு இன்வோர்டு இருக்கு. அப்படின்னா இந்த இது வந்து அப்படியே என்ன ஆயிரும் ஆப்போசிட் ஆயிரும். அப்போ வந்து சி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் டைரக்ஷன் வரும். அப்படின்னா ஃபோர்த் வந்து சி ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கரண்ட் இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கரண்ட் இருக்கும், அண்ட் கிளாக் வைஸா மாறிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் கொடுத்த மாதிரி அந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிற டைரக்ஷன் ஃபீல்ட் டைரக்ஷன் இன்னும் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. A bar magnet is released from rest along the axis of a very long vertical copper tube. After some time the magnet அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் வெரி லாங் மேக்னெட் அப்படின்னு எடுத்துக்கணும். இது வெரி லாங் காப்பர் வெர்டிகல் காப்பர் டியூப்னு எடுத்துங்க. இப்போ வந்து ஒரு மேக்னெட்டை இப்படி ட்ராப் பண்றீங்க. இப்படி மேக்னெட்டை ட்ராப் பண்ணும்போது இங்க இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆயிருக்கும் இந்த வெர்டிகல் காப்பர் டியூப்ல. அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இந்த மேக்னெட்டுடைய மோஷனை வந்து அப்போஸ் பண்ணும். அப்போ அப்போஸ் பண்ணா அப்போ என்ன ஆகும்னா வந்து ஆக்சலரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆக்சலரேஷன் இது உள்ள போயிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன ஆயிரும்னா ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகி 0 ஆயிருச்சுன்னா அப்போ வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்திருக்கும். அப்போ இட் வில் மூவ் ஆல்மோஸ்ட் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Figure shows a horizontal solenoid connected to a battery and a switch.
A copper ring is placed on a frictionless track, the axis of the ring being along the axis of the solenoid. At the switches closed, the ring will அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா கவனிங்க. இப்போ வந்து இந்த கீ வந்து இங்க க்ளோஸ் பண்ணும்போது இங்க கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால கரண்ட் இருந்தாலும் இந்த solenoidல கரண்ட் கேரிங் இருக்குனால ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னா இந்த ரிங்குக்குள்ள பாஸ் ஆகும். அதனால வந்து இந்த ரிங்ல வந்து ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்னா அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்போஸ் தி காஸ் தட் ப்ரொடியூஸ்ட் இட்டா இருக்கணும். அப்போஸ் தி காஸ் தட் ப்ரொடியூஸ்ட்னா இங்க இந்த ரிங்ல வந்து ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அந்த இன்க்ரீஸ் இன் ஃப்ளக்ஸ் தான் இங்க இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுக்கு காரணம். அதனால இந்த ரிங் வந்து அப்போஸ் பண்ணலாம் டுவர்ட்ஸ் தி solenoid மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ அப்போஸ் பண்ணலன்னு அர்த்தம். அதனால இந்த ரிங் அவே மூவ் ஆகணும். அவே மூவ் ஆச்சுன்னு என்ன ஆயிரும் உங்களுக்கு? அதாவது இந்த solenoid ஒரு பார் மேக்னெட் மாதிரி அச்சீவ் பண்ணோம்னா இந்த ரிங் அவே மூவ் ஆயிடுச்சுன்னா மேக்னெட் ஃபீல்ட் டியூ டு திஸ் solenoid வித் டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீசஸ், ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கரண்ட் லூப் வந்து இந்த ரிங் வந்து டிக்ரீசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால மூவ் அவே ஃப்ரம் தி solenoid அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Consider the following statement. An EMF can be induced by moving a conductor in a magnetic field. அடுத்து பாருங்க, an EMF can be induced by a changing the magnetic field அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்டக்டரை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. லெங்த் எல்ல இந்த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பியில் வித் வி வெலாசிட்டி மூவ் பண்ணோம்னா EMF induced across the conductor வந்து மார்ஷல் EMF வந்து BLV அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். அடுத்து EMF can be induced by changing the magnetic field. ஒரு லூப் எடுத்துட்டு அந்த லூப்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணணும். மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்? அப்போ EMF இன்டியூஸ் ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ EMF இன்டியூஸ் ஆயிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா போத் A and B are true அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Consider the situation shown in the figure. The wire AB is clipped on the fixed rail with a constant velocity. If the wire AB is replaced by a semicircular wire, the magnitude of the induced current will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயருடைய லெங்த் என்னன்னு வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வச்சுட்டு B வெலாசிட்டில மூவ் பண்ணியிருக்காங்க. இங்க மோஷனல் EMF எடுத்தோம்னா EMF is equal BLB. இங்க L வந்து வெக்டார், B வந்து வெக்டார், வெலாசிட்டி வெக்டார். இப்போ இங்க வந்து சர்க்குலர் ஒயர் இப்படி எடுத்துக்கிறீங்க வச்சு, இந்த மாதிரி செமி சர்க்குலர் ஒயர் எடுத்து இப்படி மூவ் பண்ணீங்கன்னா இந்த எல்ன்றது எஃபெக்டிவ் லெங்த் பிட்வீன் டூ எண்ட்ஸ் தானே எடுக்கணும், வெக்டார் தானே. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டூ எண்ட்ஸ் அதே எல் தான் வந்துருக்கும் செமி சர்க்குலர் ஒயர் எடுத்தீங்கன்னா. அப்போ செமி சர்க்குலர் ஒயர் எடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் B சேமா தான் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்லைடிங் செமி சர்க்குலர் ஒயர் அலாங் தி ரைல் வந்து அதே எல் தான் வரும். வெலாசிட்டி சேம் வெலாசிட்டி இருக்கனால சேம் EMF தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால இன்டியூஸ்ட் EMF வந்து ரிமைன்ஸ் தி சேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Figure shows a conducting loop being pulled out of magnetic field with a speed v. Which of the four plots shown in the may be represent the power delivered by the pulling agent as a function of speed v என்றாங்க. இப்போ இங்க ஸ்கொயர் லூப்பை நம்ம மூவ் பண்றோம் இல்லைங்களா? இதுல 4 பார்ட்டா எடுத்துங்க. இது ஒரு ராட் AB, ஒரு ராட் BC, ஒரு ராட் CD, ஒரு ராட் DA, ஒரு ராட். இந்த BC ராட்ல EMF இன்டியூஸ் ஆகாது. ஏன்னா இன்டியூஸ்ட் EMF மார்ஷனல் EMF என்ன பார்த்தீங்கன்னா BLB. மூணுமே பியும் எல்லும் வியும் மூணு பர்பெண்டிகுலரா இருக்கணும். இந்த BC பார்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோவா இருக்குனால இங்க EMF இன்டியூஸ் ஆகாது. DC பார்ட் வந்து பாத்தீங்கன்னா லெங்த்தும் வெலாசிட்டியும் பேரலலா இருக்கு. லெங்த் வெலாசிட்டியும் பேரலலா இருக்குனால இந்த DC பார்ட்ல EMF இன்டியூஸ் ஆகாது. இந்த AB பார்ட்லயும் லெங்த்தும் வெலாசிட்டியும் வந்து பேரலலா இருக்கனால இங்கேயும் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா EMF இன்டியூஸ் ஆகாது. AD பார்ட்ல தான் வெலாசிட்டியும் லெங்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாமே பர்பெண்டிகுலரா இருக்கு. அதனால ஏடி பார்ட்ல தான் EMF இன்டியூஸ் ஆயிருக்கும். அப்ப இன்டியூஸ்ட் EMF ஈக்குவல் டு BLB அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா EMF பை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BLB டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்துருது கரண்ட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒய் ஆக்சிஸ்ல பவர் எடுத்திருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே வந்து ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பவருக்கு என்ன ஃபார்முலா EMF இன்ட்டு கரண்ட்னு எடுத்துக்கணும். அப்போ EMF-யும் கரண்ட்டையும் அதாவது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வருது, B ஸ்கொயர் L ஸ்கொயர் V ஸ்கொயர் டிவைட் பை R அப்படின்னு வந்துருது ஈக்குவல் டு பவர். அப்போ பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்னா பேராபோலாவா இருக்கும். சரி, வெலாசிட்டி வந்து டபுள் பண்ணா பவர் வந்து 4 டைம்ஸ் ஆயிரும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டை விட பவர் இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டு காஸ்டா இருக்கும். அப்படின்னா கிராஃப் பி தான் பாத்தீங்கன்னா பேராபோலா. இது ஒய் ஆக்சிஸ் இன்க்ரீசிங் ரேட் கிரேட்டர் தென் எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீசிங் இருக்கு. அதனால கிராஃப் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் எடுத்துக்கணும். அது இல்லாம ஒய் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா பேராபோலா ஓப்பன் ஆக உடனே
இந்த கிராஃப் பி தான் கரெக்ட்னு அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two circular loops of equal radii are placed coaxially at some separation. The first is cut and a battery is inserted in between to drive a current in it. The current changes slightly because of the variation in resistance with the temperature. During this period, the two loops, ஓகேங்களா, அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்க ஒரு 2 லூப் இருக்கு, இது ஒரு லூப், இந்த லூப்பை கட் பண்ணி இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு லூப் எப்படி எடுத்துருக்காங்க, இந்த 2 லூப்புமே கோ ஆக்சிலா இருக்கு. அதாவது இந்த ஒரு லூப்பும் இந்த ஒரு லூப், இந்த 2 லூப்பும் கோ ஆக்சிலா இருக்கு. ஃபர்ஸ்ட் லூப்பை கட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்கப்பா. இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்போ கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிடுது. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுறதுனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறதுனால என்ன ஆயிரும்னா வந்து அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்போஸ் தி காஸ் தட் ப்ரொடியூஸ் ரேட்டா இருக்கும். இங்க இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறது இந்த ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுறதுனால தான் வந்து அங்க இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுனால டிக்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகாம இருக்கணும்னா இந்த லூப் வந்து டுவர்ட்ஸ் செகண்ட் லூப் வந்து டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லூப் போகணும். ஃபர்ஸ்ட் லூப் டுவர்ட்ஸ் செகண்ட் லூப் இப்படி போயிருச்சுன்னா என்ன ஆயிரும்னா அந்த டிக்ரீஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்டியூஸ் இஎம்எஃப் அப்போஸ் தி காஸ் தட் ப்ரொடியூஸ் ரேட்னு வரதுனால அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்றது கரெக்டான ஆன்சரா நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A small conducting circular loop is placed inside a long solenoid carrying a current. The plane of the loop contains the axis of the solenoid. If the current in the solenoid is varied, the current induced in the loop is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நமக்கு ஒரு solenoid கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து solenoid அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுதான் solenoid. ஓகேங்களா? இப்போ ஃபீல்டு இந்த solenoid எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா along the axis தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ வந்து இங்க பிளேன் ஆஃப் தி லூப் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலாங் தி ஆக்சிஸ் வச்சிருக்காங்க. அப்போ பிளேன் ஆஃப் தி லூப் எலாங் தி ஆக்சிஸ் இப்படி இருக்கு. அப்போ பிளேன் ஆஃப் தி லூப் எலாங் தி ஆக்சிஸ் அப்படி புரிஞ்சு இந்த ஏரியா ஆஃப் தி லூப் எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன்ல ஏரியா இருக்கும். அப்போ ஏரியாவுக்கும் ஃபீல்டுக்கும் எவ்வளவு ஆங்கிள் 90 டிகிரி வருது. ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, BA cos θன்னு வருது. θ வந்து 90 டிகிரி வருது, அதனால ஃப்ளக்ஸ் 0. அப்போ ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி லூப் 0வா இருக்கு. அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், கரண்ட் சேஞ்ச் பண்ணாலும் ஃப்ளக்ஸ் ஃபீல்டு இங்க சேஞ்ச் ஆகுமே தவிர ஆனா ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி லூப் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, அப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. கரண்ட் ப்ரொடியூஸ் 0. ஒருவேளை நமக்கு இந்த லூப்பை வந்து இப்படி பர்பண்டிகுலர் டு ஆக்சிஸ் பிளேஸ் பண்ணியிருந்து ஏரியா ஆஃப் தி லூப்பும் ஃபீல்டு சேம் டைரக்ஷன் வர மாதிரி இருந்தா அப்போ இந்த ஃபீல்டு கரண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால ஃபீல்டு சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ ஃப்ளக்ஸ் இந்த லிங்கிங் வித் தி லூப் வந்து சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கும். அப்படின்னா இங்க இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கணும்னா அந்த காயில வந்து perpendicular to axis வச்சிருக்கணும். அந்த plane of the coil வந்து perpendicular to axis. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா plane of the coil parallel to axis வச்சதுனால இந்த solenoidல field ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த field வந்து இந்த காயிலுக்கு உள்ள பாஸ் ஆகல. அதனால வந்து கரண்ட் சேஞ்ச் ஆனாலும் ஃபீல்டு சேஞ்ச் ஆனாலும் ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி காயில் சேஞ்ச் ஆகல, ஏன்னா லிங்கே ஆகல. அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனது 0வா இருக்கு. அதனால கரண்ட் இன்டியூஸ் 0 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருந்தோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A conducting square loop of side L and resistance R moves in its plane with a uniform velocity V perpendicular to one of its sides. A uniform and constant magnetic field B exists along the perpendicular to the plane of the loop as shown in the figure. The current induced in the loop is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த லூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா கான்ஸ்டன்டா இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்டா இருக்கு, அப்புறம் தீட்டாவும் கான்ஸ்டன்டா இருக்கு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் கான்ஸ்டன்டா இருக்கு. ஃப்ளக்ஸ் ஈக்குவல் NBA cos θ அப்படி எடுத்தோம்னா இதுல எதுவுமே சேஞ்ச் ஆகல. இந்த கண்டக்டர் வந்து ஃபுல்லா ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் ஃபீல்ட்லயே மூவ் ஆயிருக்கு. அதனால ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கனால சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வந்து 0. அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. சோ தட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் 0, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் 0னா இன்டியூஸ்ட் கரண்ட் 0 அப்படின்னு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எடுத்துக்கிறோம்.